regenerating presence-ல நாங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். We know everything is going to be okay. எல்லாமே சீரா மாறப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். ஒருவேளை எங்க சிந்தையில ஏதாவது ஒரு டர்புலன்ஸோ டிஸ்டர்பன்ஸோ இல்லை இந்த நவுல எங்களால பிளக்இன் ஆக முடியாம அஹ், ஏதாவது பழசோ இல்லை வரப்போகிற காரியத்தை குறித்து அங்கலாய்ப்போ இருக்குமானா we intentionally say that everything is going to be okay. அவனோட பிரசன்னத்துல இருந்து நாங்கள் சொல்லுகிறோம், என் ஆத்மாவே அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு அப்படின்னு சொல்லி நாங்க கமாண்ட் பண்றோம். பிகாஸ் நீங்க உங்ககிட்ட நாங்க காத்திருக்கும் போது எங்க ஆத்மா உண்மை நோக்கி உமக்கு நேராய் திரும்பும் போது உங்க பிரசனத்துல இருந்து இருக்கிற ரெஸ்ட் எங்களை அப்படி நிரப்போம். ஸோ நாங்க தேவையில்லாத எல்லா அங்க லைஃப்களும் எங்களை விட்டு வெளியே இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க எங்க கூட இருக்கிற அந்த நிஜத்தன்மைக்குள்ள நாங்க எங்களை அப்படியே பார்க்க எங்களுக்கு அந்த கிருபை செய்கிறீங்க. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த இந்த செகண்டுக்காக, இந்த மினிட்காக, இந்த பிரசன்ஸ்ல கனெக்ட் ஆகி வருகிற இந்த டைம்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். we are really really happy லார்ட். உங்களுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிற நாங்க விட்டு கொடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு முதலாவது எங்களை கிரவுண்ட் பண்றீங்க. எங்களை நிஜத்தன்மைக்குள்ள இந்த இந்த க்ஷணத்துல எங்களை ஹோப் பண்ணி வைக்கிறீங்க இசப்பா. எதை குறித்து யோசிக்காம இப்போ ஆண்டோட பிரசன்ஸ்ல இப்போ தேவனோ நானோ அப்படிங்கிற அந்த நிலையில எங்களை கொண்டு போறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏன்னா எப்பொழுதும் நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறீங்க. உங்க சாயல் அப்படிதான் இருக்கும். நாங்களும் உங்க பிள்ளைகளா இருக்கிற வண்ணமா எனக்கு இருக்கிற அந்த நவுல இருக்கிறதா எங்களுடைய பலன். இன்றைக்கு கிருபை, இன்றைக்குரிய கிருபை அது எங்களை அப்படியே ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகும். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க எங்களை அப்படி நடத்த எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்க இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்னு நம்முடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ எங்களால இந்த நாவுல இருக்க முடியும் அப்படிங்கிற உறுதியே எங்களுக்கு உண்டாகிறது இசப்பா. இட் இஸ் நாட் நெசசரி எப்பொழுது நாங்க பழைய காரியங்களை யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டே எங்க நிமிஷங்களை கழிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த டைம்ல, இந்த ஈவினிங்ல, இந்த சந்தோஷம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்னிங்ல, இந்த டே, இந்த நிமிஷம் இதை குறித்து மட்டும் சிந்திக்கிற கிருபைகளை அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே நாங்க ஹோஸ்ட் பண்றோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஓரமா ஷக்கரவேதரமா உஷதரமா ஓரமா ஷேதிரே ஹிசிதிரிமே கரபூஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். ஓரமா கரவேதரமா உஷதரஹா சிதிரிமே கரபூஷதரமா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், நாங்கள் அப்படியே ஆளுகை செய்ய நாங்க விட்டு கொடுக்குறோம்ப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் போது எல்லா ஏரியாலையும் ஆண்டவரே ஒரு தெளிவு எங்களுக்கு உண்டாகிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க அப்படியே தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை போதிக்கிறதுக்காக நன்றி. ஓரமா ஷாக்கரவேதர மூஷதர ஹசிதிரிமே கரபோ ஓரமா ஹசிதிரே கெலே கெரேமே ஷிதிரிமே கரபோஷதரேதர மூஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். We give you all the glory, Lord. In Jesus' name, amen. Amen. So bless you all. கனெக்டான ஒவ்வொருத்தரையும் நிஜமா நான் பிளஸ் பண்றேன். ஒரு நம்ம நிறைய விஷயங்கள் உறவுகளை பத்தி நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணோம், எப்படி கொண்டு போனோம், ஃபர்கிவ்னஸை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்வதுனா என்ன, மன்னிக்கிறதுனா என்ன, அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சில நேரங்கள்ல நாங்க சொல்ற விஷயம் எதிர்முனையில புதுசா ஒரு வேலை வரவங்களுக்கு சில நேரங்கள்ல they feel guilty. இப்ப இது எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்றது, யாருக்கு அப்ளை பண்றது, ஒருவேளை துணிகரமா சில விஷயங்களை எல்லாருக்கும் ஹார்ம்ஃபுல்லா நடக்கிறவங்க கிட்ட இதை எப்படி அப்ளை பண்றது, மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு நடந்து கொள்கிறவங்க கிட்ட இதை எப்படி அப்ளை பண்றது, ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி
நம்ம தான் ஒரு வேளை யாரும் மன்னிக்காம இருக்கோமோ அப்படின்னு சொல்லி கில்ட் ஃபேஸ்க்குள்ள போயிடுறாங்க சில பேரு. அதனால ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு, பிரதரும் சிஸ்டரும் வந்து மன்னிக்கணும், ஏற்றுக்கணும், எல்லாரையும் அப்படியே இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் அவுட் ஆஃப் பேலன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிரே விஷயம் தெளிவா வரல, கில்ட் ஃபீலிங் குள்ள போகுதுன்னா, யூ ஹாவ் ஆனாலும் உன்னால பாரு இவங்களை மன்னிக்க முடியும். நோ வாய்ஸ். இப்ப கேக்குதா பாருங்க. எஸ். ஓரா மாஷா அல்லாஹ் கரபீதர மூஷதரபி ஓரே மேஹசி திரிபிலா. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஸோ அதனால ஆஹ் என்ன ஆக்சுவலா நான் சொல்ல வரேன்னா, சரியா புரிந்து கொள்ளுகிற கிரேஸ் நமக்கு உண்டாகணும். நம்ம எப்பயுமே வந்து யாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளோட ப்ரைவசி, நமக்குன்னு உள்ள ஹெல்தி பவுண்டரி, அதை வந்து விட்டு கொடுத்துட்டு ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு கிடையாது. ஓகே. ஸோ உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறீங்க, உங்க சமாதானத்தை கெடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்குன்னா, அது வந்து உங்க பீஸ் முக்கியம் தேன் த தேர்ட் பர்சன்ஸ் அக்செப்டன்ஸ். ஓகே. நவ் ஓகேவா பாருங்க. எஸ், இஸ் வாய்ஸ் ஓகே? எஸ். ஓகே. ஸோ அதனால உங்களோட பீஸ் ரொம்ப முக்கியம், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பீஸ் முக்கியம், உங்க கணவருக்கு உங்களுக்கு இருக்கிற பீஸ் முக்கியம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருக்கிற பீஸ் முக்கியம். ஓ, அது மூன்றாவது நபராய் இப்ப நாங்க எப்பயுமே சொல்லி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நானும் என் தேவனும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அது நமக்கும் ஆண்டவருக்குள்ள தனிப்பட்ட உறவு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவரோட இருக்கிற நமக்கு இருக்கிற கம்யூனியன், அது அதுல உருவாகிறது. அடுத்து என்ன வருது, நம்மளுக்கு கொடுத்த குடும்பம். ஃபர்ஸ்ட் யாரு, திருமணம் ஆகியிருந்தா உங்க கணவர், மனைவி, பிள்ளைகள், இது செகண்ட் சர்க்கிள். சரிங்களா? திருமணம் ஆகாம இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ், நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க இந்த சர்க்கிள்ல வராங்க. அதுக்கப்புறம் ஒரு திருமணமானவர்களுக்கு அடுத்த சர்க்கிள் என்ன வருது, ரெண்டு பேருடைய பெற்றோர். சரிங்களா? அந்த கணவரோட பெற்றோர், மனைவியோட பெற்றோர் வந்து அடுத்த சர்க்கிள்ல தான் வராங்க. தே ஆர் நாட் கம்மிங் இன் டு திஸ் ஃபேமிலி. அவங்கள கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அதே மாதிரி கணவருக்கு கூட பிறந்தவங்க, மனைவிக்கு கூட பிறந்தவங்க, அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வருது. ஸோ ப்ரையாரிட்டி இஸ், எதை நீங்க யாருக்கு செய்யும் போதும் முதலாவது என்ன பாதிக்கப்படக்கூடாது, உங்களுக்கும் தேவனுக்குள்ள தனிப்பட்ட உறவுல எந்த வித விரிசலும் வரக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, கில்ட் ஃபீலிங் வருதுனாவே நம்ம ஆண்டவரோட இருக்கிற தனிப்பட்ட உறவுல ஒரு விரிசல் வருதுன்னு அர்த்தம். ஒருவேளை நான் தவறா இருக்கிறேனோ, அதாவது நான்காவது சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்காக ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி சர்க்கிள்ல நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவுலயே என்ன ஆகுது, ஒரு கேப் வந்துருது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் தள்ளி போகல, நம்ம மனசாட்சியினால், நம்மளுடைய மனசாட்சி நம்மளை குத்துகிறதுனால, நம்ம அதுக்கு விட்டு கொடுத்ததுனால நாம மனசுல தூரமாகுறோம். ஐயோ நான் சரியில்லை, ஐ எம் நாட் குட் இனஃப், நான் பாரு சரியா பர்ஃபார்ம் பண்ணல, நிபந்தனை இல்லாத அன்புல மூவ் ஆகல, எனக்கு பாரு அவங்க மேல வருத்தம் இருக்குது. யார நினைச்சுன்னா மூணாவது சர்க்கிள் இருக்கிறவங்க, அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ், அந்த நாத்தனார், இல்ல ஃப்ரெண்ட் ஃபேமிலி, யாரோ ஒரு காமனர், ஒரு நெய்பர், இவங்களெல்லாம் நினைச்சு நீங்க தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ள போகும்போது மிஸ்ஸிங் த மார்க்னு அர்த்தம். உம் தெளிவாய் நம்ம கேட்கிற சத்தியத்தை நிதானமா உள்வாங்குற, இன்டர்னலைஸ் பண்ணுகிற கிரேஸ பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இன்னும் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல எந்த கேப் வராதபடிக்கு, அதாவது நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், என் தேவன் என்னை நேசிக்கிறார், நான் இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் என் பரிசுத்த ஆவியானவர் என்னை ரொம்ப நிதானமா நடத்திட்டு இருக்காரு, நான் கில்ட்டி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, என்னை ஏற்றுக்கொள்கிறார், என் பேஸ்ல என்ன கரெக்ட் பண்றாரு,
ஸோ வெளியில இருந்து வருகிற சத்தம், குற்றப்படுத்துற சத்தம், அது மனுஷ சத்தமா இருந்தாலும் சரி, நம்ம மனசாட்சியின் சத்தமா இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்க பெருசா எடுக்கணும்னு கிடையாது. யூ ஹாவ் டு ரியலி அப்படியே இக்னோர் தட் அண்ட் சே டு லார்ட், இட்ஸ்ப்பா ஐ எம் ஓப்பன் இன் யோர் பிரசன்ஸ். பரிசுத்தாவியான நீங்க இருக்கிறீங்க, எனக்கு கரெக்ட் பண்ண. கேரக்டர் ஃபார்ம் பண்றது நீங்க, நீங்க என்ன இருக்கிறீங்க. ஸோ எதிரில இருந்து வருகிற சத்தம் என்னை நடத்துறதுக்கு நான் விட்டு கொடுத்தேன்னா, நான் எங்கேயோ மிஸ் பண்றேன்னு அர்த்தம். ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்களும் நானுங்கிற அந்த உறவுக்குள்ள எதுவும் வராத அளவுக்கு நான் அப்படியே என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஓகே, டோன்ட் மூணாவது நபர் அது யாரா இருந்தாலும், இப்போ இந்த நமக்கும் தேவனுக்குள்ள உறவுன்னு வரும்போது மூன்றாவது நபர் யாரு? நம்ம கணவரே மூன்றாவது நபரா மாறிடுறாரு இல்லையா? நம்ம மனைவியே மூன்றாவது நபரா மாறிடுறாங்க, பிள்ளைகளே மூன்றாவது நபரா மாறிடுறாங்க. சோ அதுக்குன்னு அவங்களை தள்ளி வைக்கிறோமா? கிடையாது. எனக்கும் தேவனுக்கு இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு 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 அலர்ட் வருதுன்னா அவங்களுமே என்ன அவுட் ஆஃப் சர்க்கிள் தான். ஸோ இது சீர்பட சீர்பட தானாவே பாருங்க, அவங்களையும் நம்ம அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம், பிள்ளைகளையும் கரெக்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் இப்போ செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன? எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும், அதாவது கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் அண்ட் கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ ஆண்டோட பிரசன்ஸ்ல இருந்து நான் அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டி வைக்கலாம். செகண்ட் சர்க்கிள் பிள்ளைகளுக்குள்ள பீஸ். இதை கெடுக்கிறதுக்கு நான்காவது சர்க்கிள்ல இருந்து ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெய்பர்னாலயோ இல்ல ஒரு காமன் ஃப்ரெண்டுனாலயோ ஸ்கூல்ல கிளாஸ்மேட்டோ இல்ல கூட வேலை பார்க்கறவங்களாலயோ ஏதோ ஒரு இதுல அச்சுறுத்தல் வருதுன்னா, யோர் ப்ரையாரிட்டி ஷுட் பி யோர் ஃபேமிலி. உங்க கணவரா இருக்கணும், உங்க பிள்ளைகளா இருக்கணும். இந்த சமாதானத்தை கெடுக்க வெளியில இருந்து எது வந்தாலும் யூ ஹாவ் டு கிளிங் ஆன் டு காட். ஸோ மேக்கிங் இட் கிளியர், ஆண்டவரோட பிரசன்ஸ் உங்களை ஃபீல் பண்ணிட்டு உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுல தான் நீங்க இருக்கணுமே தவிர நான்காவது நபருக்காக இங்க பீஸை கெடுத்து விட்டுறக்கூடாது. கணவரை விட்டு கொடுத்துடக்கூடாது, பிள்ளைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம நம்ம எல்லையில யாருக்கோ ஒருத்தருக்காக, மூன்றாவது நபருக்காக வீட்டுல தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க அந்த அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அட்டென்ஷன் கொடுத்தா போதும். வீட்டுல இருக்கிற பீஸை கெடுத்து ஒரு ஃப்ரெண்டுக்காகவோ ஒரு காமனருக்காகவோ நாம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வரைஞ்சு கட்டி நிற்க கூடாது. வி கேன் ஜஸ்ட் ஸ்பீக் பீஸ். அவங்களுக்கு நடக்க வேண்டியது நல்லது நடக்கட்டும், ஆனா ஏன் குடும்ப சமாதானம் முக்கியங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். நிறைய இடங்கள்ல சண்டையை பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. யாரோ ஒருத்தருக்காக இவங்க ஒரு பக்கம் நியாயத்துக்கு எழும்பி நிப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் நிப்பாங்க, ஒய்ஃப் ஒரு பக்கம் நிப்பாங்க, பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? விஷயமே இருக்காது, இது நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு தோசை சுட்டோமா, சாம்பார் வச்சு சாப்பிட்டோமா, நிம்மதியா தூங்கணுமான்னு நீ டே நிம்மதியா முடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ஒரு பட்டி மண்டபம் மாதிரி வீட்டுல உருவாகி ஆர்கியூமெண்ட் ஆகி இவங்க ரைட்டு இவங்க தப்பு இவங்க ரைட்டு பார்த்தா நீங்க பேசுற நபர்களோட வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா நம்ம வீடு ரெண்டா இருக்கும். யாருக்கெல்லாம் இது ப்ராப்பர்ட்டிக்கா இருக்குது? அவன் சார் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் யோசிக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம ஆவியில அப்படி ஜாக்கிரதையா, ஜாக்கிரதை நம்ம ஜாக்கிரதையா இருக்குதுல்ல, ஆண்டவர் ஆக்ஷன் கொடுத்திருப்பார் நமக்கு. நமக்குள்ள தோணும், இல்ல திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ், இப்ப இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இது வந்து இப்போதுக்கு இந்த நவ் மோமெண்ட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியா பிள்ளைகளையோ கணவரையோ இல்ல மனைவியோ அந்த டாபிக்ல இருந்து விஸ்டமா அதை சேஞ்ச் பண்ணி நம்ம வீட்டு விஷயத்துக்கு, நம்ம வீட்டில் உள்ள நவுக்கு திருப்புறதுக்கான ஞானம் நமக்கு உண்டானா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாறிடும். ஏன் இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய இடத்துல பாருங்க, கணவருக்கு ரொம்ப மனைவியை பிடிக்கும், மனைவிக்கு கணவரை ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேரும் ஐக்கியமா தான் இருப்பாங்க. ஆனா மனைவி ஏதோ அவங்க ஒண்ணு விட்டு அக்காவை ஏதோ பத்தி ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கணவர் என்ன பண்ணுவாரு, எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் ஆகி அந்த ஒரு தேவையில்லாம அவங்களுக்காக பேச போய் இவங்களுக்காக பேசுவோம். அதே மாதிரி மனைவி ஏதோ ஒரு அவங்க ஒண்ணு விட்டு பெரியம்மாவை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் ஆகி ரொம்ப நேரம் அதெல்லாம் ஓடும். என்ன சொல்ல வரேன்னா, ஸோ சர்க்கிள் வைஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். முதல் சர்க்கிள்ல நானும் என் தேவனும், ரெண்டாவது சர்க்கிள்ல நானும் என் கணவரும் பிள்ளைகளும், நான் மூணாவது சர்க்கிள்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் நானும் என் மாமியாரும் எங்க நாத்தனாரும், இதெல்லாம் மூணாவது சர்க்கிள். நாலாவது சர்க்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் வராங்க. ஸோ எதை குறித்து பேசும்போது நான் வந்து எவ்வளோ கரெக்டா இருக்கணும், எவ்வளோ அட்டென்ஷன் அதுக்கு கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் அந்த பேச்சை என்கேஜ் பண்ணலாங்கிறது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா ஏன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால
நம்ம வீட்டு விஷயத்தை பார்ப்போம், நம்ம கதையை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே என்ன பண்ணுவாரு, he will not distract us. அப்படியே போய் நம்மள தொலைய விட்டுற மாட்டாரு. திரும்ப திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம பர்பஸ்ல, நம்ம காலிங்ல, நமக்குரிய காரியங்கள்ல, நம்ம குறித்த சத்தியத்தை, என குறித்த விஷயத்தை தான் பேசுவார் என்கிட்ட. என்கிட்ட எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி பேச மாட்டாரு. இப்ப நாம என்ன ஒரே சரீரம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால எப்ப பார்த்தாலும் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, ஜானி பிரதரை பத்தி என்கிட்ட பேச மாட்டார். புரியுதுங்களா? அதே மாதிரி ஜானி பிரதர் கிட்ட சுவிதாவை பத்தி பேச மாட்டார். அவசியப்பட்டா ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்க வேண்டுமானால் பேசுவார். ஆனால் எப்பொழுதும் என்னை குறித்து என்கிட்ட தான் பேசுவார். என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். என்னை குறித்த காரியம், எனக்கு தேவையான ஆலோசனை, எனக்கு என்ன வேணும், அதை குறித்து தான் பேசுவார். எஸ், அதுக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாவே ஃபர்ஸ்ட் சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், இது எல்லாம் நம்ம அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன் அதே மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு சிஸ்டம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கேல் எல்லாம் வச்சில்ல. இந்த இந்த சென்டிமீட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. இந்த தப்புகளுக்கு மன்னிக்கலாம்னு கிடையாது. ஒரு ஒரு சுச்சுவேஷனுமே யூனிக். ஒரு ஒரு மனுஷனும் நம்ம ஜனங்களை பாக்குறது வந்து யூனிக். ஒரு ஒரு மனுஷனும் யூனிக் யூனிக் ப்ராப்ளமோட இருக்கிறாங்க. ஆவியானவரால் நடத்தப்படாத எல்லாருக்குள்ளேயும் நீங்க எந்த நேரத்துலயும் எதை வேணா எதிர்பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். ஆண்டவரால் நடத்தப்படுறவங்க மட்டும்தான் ஓகே. ஏதாவது ஒரு டைம்ல தவறு செய்தாலும் திரும்ப வந்துருவாங்க. உணர்வு வந்துரும், ஐயோ நம்ம தவறா பேசிட்டோமே, ஐயோ நம்ம தவறா பண்ணிட்டோமே சொல்லி வந்து உணர்வுக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்கறது, இல்ல நாம அவங்க கிட்ட ஒப்புரவாகுது, இதெல்லாம் வந்து கம்பேட்டபிளா இருக்கும். ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அவங்களுக்கு எது வரையறைன்னு தெரியாது, எது சரி எது தவறுன்னு தெரியாது. நன்மை தீமை அறியாதவர்கள் இடத்துல நாம போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க பார்த்த உடனே தேர் நாட் லெட் பை தி ஸ்பிரிட். அவங்களுக்கு வந்து நன்மை தீமை தெரியாத கூட்டம், பைபிள் சொல்லுது இல்லையா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள்னு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த இது சரி தப்புனே தெரியாது. அவங்க கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல அவங்க கொடுக்குற விளக்கம் எதுதான் சரியா இருக்க போகுது? ஸோ இது மாதிரி நபர்கள் இடத்துல ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னா, தே வில் சக் யுவர் எனர்ஜி. நம்ம அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசி நீங்க புரிய வைக்க ட்ரை பண்றதுக்குள்ள நீங்க அப்படியே எப்படி ஆயிடுவீங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட மாதிரி ஆயிடுவீங்க. அது குளுக்கோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த மாதிரி தான். ஸ்ட்ரா போட்டு மண்டையில அந்த சூரியன் வந்து ஸ்வைன்னு இழுக்கும், பார்த்திருக்கீங்களா? குளுக்கோஸ் ஆட்ல அந்த பையன் பாவம் வெயில் அப்படி நிப்பான், இந்த சூரியன் வந்து இழுக்கும். அந்த மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ் போதும். இஃப் யூ நாட் ஷார்ப் இனஃப் டு ஹியர் ஹோலி ஸ்பிரிட், தே வில் சக் யூ. உங்க உங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜியை அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து நம்ம தான் பாவம் அட போச்சேன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால நீங்க வந்து யாருக்கிட்ட நம்ம விளக்கம் கொடுக்குறோங்கிறது தெளிவா இருக்கணும். யாருக்கிட்ட ஆன்சரை எதிர்பார்க்கிறோங்கிறது. ஏன்னா அவங்க சொல்ற ஆன்சர் எல்லாம் சரியான ஆன்சரா இருக்காது. they'll be talking from their own வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் பேசுவாங்க. அவங்க செய்த காரியம் சரின்றதுக்கு மகாபாரத ராமாயணம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்து கோட் பண்ணி கூட பேசுவாங்க. அதை கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கைண்ட் வேவ் அவங்களே வின் பண்ணதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணணும், ஞானவானாய் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு அவங்க கான்வர்சேஷனை நம்ம வேலையை பார்க்க வந்துடலாம். ஓகே, ஸோ இது இது வந்து இந்த காமன் பீப்புளுக்கு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன். சில பேர் நிஜமாவே மனசாட்சியின் படி நடக்கிறவர்கள், அவங்க மனசாட்சியின் சத்தத்தை, ஏன்னா மனசாட்சியின் மேலேயும் ஆவியான ஒரு அசைவாடுற ரொம்ப தெளிவா பேசுவாங்க. இத்தனைக்கும் அவங்க அன்பிலிவரா இருப்பாங்க, ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ரட்சிக்கப்படாதவனாவே உடனே கெட்டவங்களா தான் இருப்பாங்கன்றதும் நம்ம எடுத்துக்க முடியாது. பார்த்தா ஒரு பிலீவரோட தெளிவா மனசாட்சியின் படி ரொம்ப அழகா காரியங்களை நமக்கு சொல்றவங்களா இருப்பாங்க. நம்ம கத்துப்போம். அந்த மாதிரியும் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ தே வில் நாட் சக்கர் எனர்ஜி. நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணுவோம் அவங்க கிட்ட பேசும்போது. நம்ம ரொம்ப என்கரேஜா ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் கிட்ட டு அன் எக்ஸ்டென்ட் யூ கேன் ஸ்பெண்ட் டைம். மற்றபடி இந்த சொன்ன ஒரு டைப் இருக்கு பாருங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம், நியாயம் எது அநியாயம் எதுன்னே தெரியாம அப்படி போறவங்க கிட்ட எல்லாம் டோன்ட் ஸ்பெண்ட் டைம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது பாவம் கிடையாது. ஆவியானவர் ஐயோ உனக்கு ஆத்துமா பாரம் இருக்கா, அவங்க கிட்ட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினாதான் என்ன அப்படி சொல்ல மாட்டாரு. ஓகே, பா என் மகள் எவ்வளவு புத்திசாலித்தனமா அவங்க கிட்ட பேசாம அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வந்து ஆகிற காரியத்தை பார்த்தால் தனக்கான நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு உங்களை சபாஷ் தான் சொல்லுவாரே தவிர உனக்கு ஆத்தும பாரம் இல்ல, ஆத்துமாக்கள் அழிந்து போகிறதேன்னு சொல்லிட்டு உங்க ஆத்மாவை விட்டுற விட மாட்டார். ஏன் யாரெல்லாம் ஆமா சிஸ்டர் எஸ் ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு தோணுதா? இப்ப இப்படி நான் சொல்ல 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 உங்க மைண்ட்ல வந்து சில ஃபேஸஸ் எல்லாம் வந்து போகும். யாருக்கெல்லாம் வந்து போச்சு? நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போதும் சில ஃபேஸஸ் யாருக்கெல்லாம் வந்துச்சு, வந்துச்சா இவங்கதான் அவங்கதான் இவங்கதான் அப்படின்னு. ஸோ வந்தது இருக்கட்டும். பட் ஆனா அதையும் அவங்கள பாக்ஸ்ல போட்டுற வேணாம். ஜஸ்ட் ரிலீஸ் தெம், ஜஸ்ட் ரிலீஸ் தெம். அவங்கள மைண்ட் வந்தது நல்லது,
அவங்க மைண்ட்ல வந்துச்சு, அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. உங்க காரியத்தை நான் யோசிக்கட்டும். தேவையில்லாத விஷயத்துல நான் சிந்தித்து கூட ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவான்னு. இட் இஸ் அன்னெசரி. ஏன்னா நான் பேசுறதுனால மட்டுமல்ல, சிந்திக்கிறதுனாலும் என் பலனை இழக்க முடியும். அதனால அனாவசியமான விஷயங்களை நான் யோசிக்கிறதுனால கூட நான் பலனை இழக்க முடியும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு திங்க். எனக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு, என்னை பூட்டுகிற ஊழியத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, அம்மா இதை பத்தி யோசிக்காத, வேற வேலையை பாரு, பைபிள் எடுத்து வாசி, இல்ல எதனா பாட்டு கேளு, இல்ல போய் சமையல் எதனா பண்ணி வீட்டு கிளீன் பண்ணி ஏதாவது டைவர்ட் பண்ணுவார் நம்மள ஆண்டவர். அதையும் விட்டுட்டு நான் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பேன்னா அப்ப நான் ஒண்ணும் சொல்றதுக்குள்ள ஆவியானவர் என்ன பண்ணுவார், ஹில் வெயிட் அன்டில் வி லிசன். இந்த புள்ள எப்பதான் கேட்க போகுது தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ஹெட்ஏக் வரும். சாம தலைவலி, என்னன்னே தெரியல, ஒரே தலைவலியா இருக்கே, இதனால தலைவலின்னு யோசிக்கும் போதுதான் அப்புறம் தெரியும். அப்பவே ஆண்டவர் சொன்னாரு. அப்பயே நான் கேட்டு அமைதியா இருந்திருந்தேன். எனக்கு தலைவலியே வந்திருக்காதுன்னு. என்ன பண்றது, அப்புறம் யோசிச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை நான் உங்களை சொல்லல, நான் நிறைய முறை அப்படி மிஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். சரி, நம்ம திரும்ப திரும்ப ஏன் இன்னொருத்தவங்க பண்ண தப்புலயே நம்ம கத்துக்கலாம்ல, நம்மளே திரும்ப திரும்ப தப்பு பண்ணி திரும்ப அதே சைக்கிள்ல உழலக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லுகிறேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் நான் ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சில பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்க பார்க்கும்போது அவங்கள இப்ப நான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் எல்லாம் சொன்னோம். இதுக்குள்ளேயும் அந்த மாதிரி நபர்கள் இருக்கலாம், இல்ல ஜென்ரலா நீங்க பாக்குறது இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ட்ரைட் உள்ளவங்க நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல அப்படி இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்களை நீங்க பாக்குறீங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்க எனக்கு ஒரு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே தீரணும். ரொம்ப செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், ஹை சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. தனக்கு அட்டென்ஷன் கிடைச்சே தீரணும் கான்ஸ்டன்டா, அதுவும் அவங்கள புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் யாராவது எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேரக்டர். இன்னொன்னு, அதே நபருக்கு ப்ரிவிலேஜஸ், எல்லாரும் ட்ரீட் பண்ற மாதிரி என்ன ட்ரீட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ட்ரீட் மீ வெரி ஸ்பெஷல் வே, ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். தான் மத்தவங்களோட ஸ்பெஷல்னு காட்டுற அளவுக்கு நம்ம அவங்கள நடத்தினா மட்டும்தான் they'll be happy with us. இன்னொன்னு இன்னொன்னு அவங்க பெருசா ஏதாவது சாதிக்கலன்னா கூட, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட, அவங்க எல்லாரோட வசந்தவங்க அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கே இருக்கும். நாமளும் அதைத்தான் செய்யணும், அதைத்தான் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. உறவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இன்னுமே அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளனாலும் அது தெரியும், விசிபிளா தெரியும் அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எப்ப பார்த்தாலும் சக்சஸ பத்தி பேசுவாங்க, இதுதான் வெற்றி அப்படி பேசுவாங்க. அது எவ்வளவு பவர்ஃபுல்லு, நம்ம இப்படி இருக்கும் போது நம்ம ஆதிக்கம் செலுத்துறா இருக்கணும், இப்படி இருக்கணும். பிரில்லியன்ஸை பத்தி பேசுவாங்க. இப்படி அழகு, உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தாங்கன்னா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க எடுக்கிற சாய்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பர் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், இப்படி இருப்பாங்க உங்களை சுத்தி. இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கடைசியா வரேன். எப்பொழுதுமே தன்னை புரிந்து கொள்ளணும், என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தவங்களை புரிந்து கொள்ள ட்ரையே பண்ண மாட்டாங்க. மத்தவங்களும் நம்மள மாதிரிதான்றது யோசிக்கவே மாட்டாங்க. என்ன எல்லாம் புரிஞ்சுக்கணும், என் தேவையை எல்லாம் செய்யணும், எனக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் பார்க்கணும். இன்னொன்னு, ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒண்ணுமே இல்ல, சாம்பார்ல உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மூன்றாவது உலகப் போர் வர்றதுக்கான காரணம்ன்ற அளவுக்கு பேசிடுவாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு, புரியுதுங்களா? நான் பேசுறது ரிலேட் பண்ண முடியுதா? இது ஒரு விதமான கேரக்டர் ஜனங்க இப்படி இருக்கிறாங்கங்க. இப்ப நான் சொல்றதுனால நான் இல்ல, அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படி. இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆளுகிட்ட சிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. நான் கவுன்சில் பண்றதுனால இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும்ன்றதுக்காக இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது பாத்தீங்கன்னா, இவங்க பயங்கர ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியில இருப்பாங்க. மறுமுனையில இருக்கிறவங்க, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிறார், நான் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறேன், ஏசப்பாவோட பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது மினிஸ்டர் பண்ணணும்னு ஒரு வாஞ்சியில இருப்பாங்க. செக்கத்தையே இந்த மாதிரி ஆளுங்க மாட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டினா இந்த அடிமை என்ன ஆகும், டோர் மேட்டா மாறிடும். ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, குனிஞ்சா மேலே ஏறி நின்றுடுவாங்க இந்த மாதிரி ஆட்களை. பாத்தீங்களா? ஏன் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எஸ். ஓகே, கொஞ்சம் அப்படியே தொடர்ந்து கேளுங்க. ஓகே. இன்னொன்னு, ரொம்ப அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அதாவது அட்வான்டேஜ் இந்த சென்ஸ், நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கும்ல. இப்ப நம்ம குடும்பம், அதை தாண்டி உள்ள ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. ஈவன் ரொம்ப பர்சனலா கணவன் மனைவி உறவை பத்தி பேசுவாங்க, பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தை பத்தி நுழைந்து சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளை பத்தி கருத்து பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க.
ஸோ இதெல்லாம் ஏன் இவங்க கேட்கவே இல்லையே, கேட்காமலே இவ்வளோ அட்வைஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. ஆனா நாம என்ன நினைப்போம், அக்கறையில் பேசுகிறார்கள், தேவ அன்பு அவங்களை நெருக்கியதுன்னு நினைப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஈவில் இன்டென்ஷன் இருக்கும், அவங்களோட சுபாவத்தோட டாமினன்ஸ் அதுன்னு நமக்கு புரியாம இருக்கும். புரியுதுங்களா? இன்னொன்னு, இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் இருக்கிறவங்களுக்கு கேட்கறதுக்கு திராணி இருக்கா இல்லையான்னு கூட யோசிக்காம பேசுவாங்கங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே, எதிரில் அவங்களுக்கு வேலை இருக்கும், வீட்டுல வேலை இருக்கும், பிள்ளைங்களை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்ல ஹூ டு தே ஃபீல், இவ்வளவு பேசுறோமே எதிரில் இருக்கிறவங்க எப்படிதான் ஃபீல் பண்றாங்கன்றது கூட யோசிக்க மாட்டாங்களாம். பிகாஸ் தே திங்க் தே ஆர் எவ்ரி திங். ஸோ தே எதில் இருக்கிறவங்களை வந்து என்ன பண்றாங்க, சப்ரஸ் பண்ணி நீ இதை செஞ்சே ஆகணும், நீ நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ ஃபீல் உன் ஃபீலிங் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஏன் நீடு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே பேசுவாங்க. ஓகே, அடுத்து அப்புறம் ரொம்ப அரகன்ஸ், ஒரு கூடவே வந்து ஒரு அரகன்ஸ் இருக்கும் பாத்துக்கோங்க. கூடவே ஒரு கொஞ்சம் அரகண்டா இருப்பாங்க. ஒரு அரகன்னா பேச்சிலே அந்த தன்மைன்னு இருக்கும்ல, பேசும் தன்மையிலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? சில பேரு இல்ல இவங்க தன்மையா இருக்கிறாங்க அப்படின்னு, அது இருக்கவே இருக்காது அந்த பேச்சுல. எஸ். அப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள்ல ஒரு மேனிப்புலேஷன் இருக்கும். மேனிப்புலேஷன்னா என்ன சொல்றது, இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்களான்னு இருக்காது. நிறைய நேரத்துல மாத்தி பேசுவாங்க, குறைச்சு பேசுவாங்க, இல்ல கூட்டி பேசுவாங்க. இதையும் ஆவில நீங்க ஷார்ப்பா இருந்தா கண்டுபிடித்து விடலாம். ஓகே, நான் நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கேன், நிதானமா அதுக்கப்புறம் போய் ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி கேளுங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் ஆழமா ஆண்டவர் பேசுவார். இன்னொன்னு, என் கிட்ட இருக்கிற போன் தான் பெஸ்ட், என் கிட்ட இருக்கிற லேப்டாப் தான் பெஸ்ட், நான் வச்சிருக்கிற கார் தான் பெஸ்ட், நான் இருக்கிற வீட்டு ஏரியா தான் பெஸ்ட். சின்ன சின்ன எதுக்கு பெஸ்ட்னு சொல்லணும்னு, நான் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் தான் பெஸ்ட்னு வாங்கங்க, பெஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய அதாவது எதிரில் இருக்கிறவங்க சின்னதா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பினா கூட டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம என்னவோ கவனிக்காத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நமக்கு கில்ட்டி ஆக்கி விட்டுருவாங்க அது மாதிரி ஆட்கள். ஏன்னா அவங்க அவ்வளவு முக்கியமான நபர், அவங்க பேசும்போது நம்ம திசை திருப்பவே கூடாதான். அப்படி அவங்களுக்கு வந்து யாருக்கிட்டையுமே பீஸ்ஃபுல்லா இன்டராக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆளு பொங்கி எழுந்து, இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கிட்ட கோவப்பட கூட ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸ்டார்ட் ஆர்கியூவிங். உங்களுக்கு என்ன இதோட வேல்யூ தெரியல, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு லெவலுக்கு மேல ரேஜ், செம்ம கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஃபுல் ஃபைட்ஸ் தான். சும்மாவே வந்து பய இது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி நம்மள சண்டை மூட்டி நாமளே வார்த்தையை விட வச்சிருவாங்களாம். அவங்களுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. தன்னை அடக்கி கொள்ளணும், தன் ஆவியை அடக்கி கொள்ளணும், தன் வார்த்தையை இது பண்ணணும், சத்தமா பேசக்கூடாது, கோவத்தை காட்ட இப்படி கூடாது, நம்ம இந்த விதத்துல பிஹேவ் பண்ணக்கூடாது. பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்கள இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வே தே மூவ் தியர் ஹேண்ட்ஸ், ஷோல்டர் அப்படி ஷக் பண்றதா இருக்கட்டும், காலை அப்படி இது பண்றதா இருக்கட்டும். என்னங்க சிஸ்டர் பார்த்த மாதிரியே பேசுறீங்கன்னா, நிஜமாவே நான் நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கேன் லைஃப்ல, அதனால அதை சொல்றேன். இன்னொன்னு, அவங்களுக்கு அந்த அட்டென்ஷனே கிடைக்கல ஒரு இடத்துல இருக்கும்போது அமைதியா போய் ஒரு ஓரமா ஒதுங்கிடுவாங்க சில பேர். அமைதியா ஒதுங்கிட்டு, தான் ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க எல்லாம் அவங்களை சரியா நடத்தாததான்னு எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தி கொண்டு அமைதியா போய் உட்காருவாங்க. அப்படியே அந்த எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிடுவாங்களாம், மூடியா ஆயிடுவாங்களாம். தே ஃபீல் வெரி இன்செக்யூர். அந்த அட்டென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் தான் ரொம்ப ஜம்முன்னு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் மக்கள் நம்மளை சுத்தி இருக்கும்போது என்ன சிஸ்டர் பண்றது அப்படின்னா, ப்ளீஸ் இக்னோர் தெம். இந்த மாதிரி கேரக்டர் உள்ள யாரை நீங்க பார்த்தாலும் தேவ அன்பினை நெருக்கி ஏவுகிறதுன்னு போய் டோர் மேட்டா மாட்டிக்காதீங்க. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மனுஷர்களுக்கு அடிமைகளாக அழைக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். சோ இந்த மாதிரி நபர்கள் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கத்தான் செய்யறாங்க, சுற்றி இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்குள்ளேயே அது இருக்கான்னு கூட நம்ம நிதானிக்கலாம். ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனத்துல நிரம்பி இருக்கிறவர்கள் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. we are always sensitive to others feelings, we are always sensitive to others time. அவங்களுடைய எண்ணங்களுக்கு நம்ம சென்சிட்டிவா இருக்கிறோம் கண்டிப்பா. சோ அதனால நீங்க அப்படி இருக்கிறீங்கன்றது சொல்லல, ஹோலி ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ்ல இருக்கிறவங்க அப்படி இருக்கவே முடியாது. ஒரு நேரம் சட்டுனி அறைனா பேசினாலும் அடுத்த செகண்ட் இந்த உணர்வு வருது பாத்தீங்களா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்வது. நமக்கு பிள்ளைய திட்டா கூட இன்னைக்கு நைட் அப்படியே ஐயோ பிள்ளைய திட்டோமேன்னு இருக்கு. இன்னொன்னு யாரையா நம்ம வந்து மனசுக்குள்ள கோவம் வச்சுட்டு இருந்தா கூட, சரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம தம்பி, நம்ம தங்கச்சி, நம்ம நாத்தனார், நாம ஏன் இது பண்ணோம், பிளஸ் பண்ணுவோம்,
அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் எழுந்து ஜோம் மட்டும் படுக்கிறீங்களா? ஸோ யூ ஆர் ரெட் பை த ஸ்பிரிட். ஸோ நீங்க வந்து குழப்பிக்கவே வேண்டாம். உங்களை மாதிரி ஒரு நபருடைய குட்னஸ், நல்ல தன்மைய இந்த மாதிரியான ஆட்கள் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. காட் டீச்சர்ஸ் அஸ் அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ்னஸ்னா எனக்காக நான் எழும்புவது. என்னை யாருமே எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி மத்தவங்க லைஃப் அவங்க பேசுற வதைய நான் செய்யணும், அவங்க கண்ட்ரோலே நான் இருக்கணும், அவங்க வந்து ஒரு கை மாதிரி நான் கிளவுஸ் மாதிரி வாழறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. புரியுதுங்களா? ஐ எம் நாட் அ கிளவுஸ். சொல்லுங்க, கிளவுஸ் என்ன பண்ணும்? அதுக்குள்ள கை யார் மாட்டுறாங்களோ அந்த அந்த நபர் என்ன செய்யறாங்களோ அதை தான் அது செய்ய நிர்பந்திக்கப்படுகிறது கிளவுஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்க. அதனால இந்த மாதிரி நபர்கிட்ட போய் நான் நின்னு போராடி ஜெயிச்சு பேசி புரிய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா தவறு. அதையும் செய்யாதிருங்கள். ஏன்னா தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. உங்கள் பலனை இழக்காதிருங்கள். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கள ஏசப்பா ஆண்டவரே நீங்க இவங்கள பாத்துக்கோங்க, யூ ஆர் மோர் கிரேஷியஸ் அண்ட் மோர் வைஸ், ஆல் பவர்ஃபுல் லார்ட், யூ ஹேண்டில் ஹிம், யூ ஹேண்டில் தேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். அவங்கள பார்த்து ஆத்ம பாரம் வந்துச்சு அவங்களும் திருந்துவாங்க, ஒருவரும் கெட்டு போகாதபடி தேவன் வந்து வந்தாருன்னு சொல்லிட்டு ஜான் 3:16 வசனத்தை இவங்களுக்காக எடுத்தீங்கன்னா யூனோ தட் இஸ் யோர் ஓன் மைண்ட். உங்களுடைய மனநிலையை தவிர ஆவியானவர் நம்மள வெள்ளனை உறிஞ்சுகிறவர்கள் இடத்துல நம்மள கண்டினியூஸா இருக்க விட மாட்டாரு. நம்மளா நம்ம மிஞ்சின நீதிமானா இருக்க ட்ரை பண்ணி தான் நிறைய நேரத்துல ட்ராப்பா மாட்டிக்கிறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லுவாரு இல்லம்மா இந்த மட்டும் போ, இதை தாண்டி போகாதன்னு சொல்லுவாரு, ஒரு பவுண்டரி சொல்லுவாரு. நம்ம அதுக்கு மீறி என்ன விட்டா ரட்சகர் யாருமே இல்ல அவங்களுக்கு. கிறிஸ்துவாகவே நான் இங்க இருக்கிறேன், நான் தான் அவங்கள போய் கூட்டிட்டு வரணும்னு போனீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஃபுல்லா நீங்க கேட்க வேண்டியதுதான். அவங்க அப்படியே கைப்பாகையா மாற்றி விடுவார்கள். யூ வில் நாட் லிவ் யுவர் லைஃப், யூ வில் லூஸ். நிறைய பேர் அது மாதிரி லைஃப பல வருஷங்கள் இது மாதிரி பர்சனாலிட்டி உள்ள ஜனங்கள் இடத்துல மாத்தி இழந்து இருக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் ஆண்டோட பிரசனத்துக்கு வரும்போதுதான் ஓ நான் இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டேனேன்றது கூட யோசிக்கிறாங்க. ஏன்? அறியாமையினால. அறியாமையினால இப்படி இப்படி யாரும் சொல்லி கொடுக்காதனால. எனக்கே நான் நிறைய நேரத்துல யோசிச்சிருக்கேன், லைஃப்லயுமே நிறைய அது மாதிரி நிறைய பீப்புளை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனா அண்ணா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தாவியா நம்ம நிரப்பி இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஓவர் கம் பண்ண வச்சுட்டு அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி மேரியோ விளையாட்டு யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க கேம்? அவர் என்ன பெரிய பெரிய இதெல்லாம் தாவி தாவி போவாரு, பார்த்துருக்கீங்களா? வீடியோ கேம் சொல்றேன். பெரிய ஒரு அச்சுறுத்தல் எல்லாம் வரும், ஒரு பெரிய மிருகம் வரும், ஒரு பெரிய நெருப்பு வரும், ஆனாலும் அதை தாண்டி டைன்னு டைவ் அடிச்சுட்டு போவார். அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மள அந்த மாதிரி நபர்கள் வராங்க தான். துஷ்ட மிருகங்களை போல மனுஷங்களும் இருக்கிறாங்க, சுபாவத்தின்படி இருக்கிறாங்க. see they make prey. மனுஷனை கேனிபல்ஸ் தான் மனுஷனை மனுஷன் சாப்பிடுறதுன்னு சொல்றாங்க. யூனோ எதிரில் இருக்கிறவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதவர்கள், எதிரில் இருக்கிறவங்களுடைய நீட் என்னன்னே தெரியாம ஒரு அனிமல் மாதிரி நடந்து கொள்ளக்கூடியவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க கிட்ட உங்களை தப்புவிக்க தான் விரும்புகிறாரே தவிர அவங்க கிட்ட போய் நீங்க மாட்டிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களா இருக்கும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஹேண்டில் பண்றது. ஆனாலும் ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். he will protect you, he will really protect you. உங்க கிட்ஸ் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நபர்களை இனம் கண்டு கொண்டு ஸ்டார்டிங்லயே அவங்க கிட்ட ஒரு அளவான ஒரு எந்த வித ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகாம அவங்கள நம்ம வீட்டு எல்லைக்குரிய காரியங்களை உள்ள வந்து நமக்குன்னு ஒரு ஹெல்தி பவுண்டரி, இந்த கோட்டை தாண்டி நீ வராத, நானும் வரமாட்டேங்கிற அளவுக்கு தவிர வேற பழகக்கூடாது. நோனா நோன்னு சொல்லணும். இது மாதிரி நபர்கள் கிட்ட ஐயோ எப்படிங்க சொல்றது, பாவம் போன் பேசிக்கிட்டே இருக்காங்க, போனை வைக்கிறேன்னு எப்படி சொல்றது அப்படின்னீங்கன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க எனக்கு நேரம் இருக்கு, பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுக்கணும், இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி போல்டா போனை வைக்கலாம். இன்னொன்னு வீட்டுக்கு ஒரு முன்பின் அறிவிப்பு இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்கன்னா யூ கேன் ஓப்பன் யர் மவுத் அண்ட் டெல் இந்த மாதிரி நான் என்டர்டெயின் பண்றது இல்லை, ஏன்னா எங்க வீட்டுல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும், ஒரு ஃபோன் பண்ணுங்க, முன்னாடியே நம்ம பேசிப்போம், ரெண்டு பேரோட கன்வீனியன்ட் டைம் அப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க, உண்மையாவே சொல்லுங்க, நாட் டு அவாய்ட். உண்மையாவே எல்லாருக்கிட்டையுமே ஒரு நம்ம ஊர் கல்ச்சர் அப்படி இல்ல, எப்ப வேணா யார் வேணா வரலாம்னா எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி இல்ல. ஸோ அதனால ஒரு பேசிக் ஹெல்தி பவுண்டரி கிரியேட் பண்றதுக்கு
ஒரு பேசிக் பேச்சுவார்த்தை செய்து கொள்வது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப நானும் ஜானி பிரதரும் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறோம், பிள்ளைங்க கூட இருக்கிறோம். இப்ப நாங்க வந்து ஊழியம் செய்கிறோம், எப்பொழுதும் என் வாசல் திறந்து கொண்டிருக்கு, இதோ திறந்த வாசல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஓபன் பண்ணோம்னா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் எங்களை பாக்குறாங்க, எவ்வளோ 100 பேர் அவங்களை ஃபாலோ பண்றாங்க. இப்ப சில நேரங்கள்ல எங்க குடும்பம், எங்க குடும்பம் நடத்துறது, குழந்தைங்களை வளர்க்கிறது, இதுதான் முதல் ஊழியம் என்று நாங்க நினைக்கிறோம். அது இல்லாம எங்க லைஃப்ல நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்களை அநேகருக்கு சொல்லி கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நாங்க சில நேரங்கள்ல எங்ககிட்ட ஃபோன் பேசுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? சில பவுண்டரிஸ் நாங்க போட்டு தானே வச்சிருக்கிறோம். சில பேரை வீட்டுக்கு நாங்க கூப்பிடுறதோ இல்லை நாங்க யார் வீட்டையும் சந்திக்கிறதுக்கு முன்பாக ப்ரேயர்லயும் முடிவு பண்றோம். சில நேரங்கள்ல டைம் எடுக்கிறோம் டிசைட் பண்றதுக்கு. ஸோ இது தவறு கிடையாது. புரியுதுங்களா? நான் ஏன் எங்களை சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி நோ சொல்ல முடியாமலே பெரிய பெரிய சிக்கலுக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். நான் சொல்றது சரியா இல்லையா? நோ சொன்னாலே பாவம் நினைக்கிறீங்க. நோ சொன்னா பாவம் கிடையாது, நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வீட்டுக்கு ஒருத்தவங்க நான் ஒரு 7:30 மணிக்கு வரேங்க உங்க வீட்டுக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க வீட்டுல டின்னர் ரெடி பண்ற டைம்னா நீங்க அவங்க வந்தாலும் என்டர்டெயின் பண்ண முடியாது, கம்மியா தான் இருக்கு சாப்பாடு, அவங்க வந்தாலும் அவங்க சர்வும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல ஐயோ அப்படியா வாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து வச்சுட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பாடு போடுறது உண்மையா? இல்ல சிஸ்டர் இன்னொரு நாளைக்கு பார்ப்போமா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைட்டா இருக்குது, எனக்கு கரெக்டா இருக்கு கமிட்மெண்ட் அப்படின்னு உண்மையை சொல்றது கரெக்டா? சொல்லுங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தான் நம்ம முழிக்கிறோம். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்றது, வந்ததுக்கு அப்புறம் இது பத்தலையே அது பத்தலையே இப்படி வந்துட்டாங்களே நம்ம நினைக்கிறோம். இது சரியா? இல்ல இருக்கிறது இருக்கிற மாதிரி, இல்ல சிஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் நான் பிஸியா இருக்கிறேன், பிள்ளைங்களோட இருக்கிறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு நம்ம மீட் பண்ணுவோம், கரெக்டான ஒரு ஒரு இது இது உண்மை தானே? இந்த உண்மையை நம்ம பண்ணும்போது அந்த நேரத்துக்கு என்ன தோணும்? நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி தோணலாம், அவங்களுக்கு தோணலாம், இல்ல உங்களுக்கே வந்து ஐயோ நம்ம ரொம்ப ஓவரா பண்றோமோ தோணலாம். நீங்க இந்த பவுண்டரியை நீங்க செட் பண்ணி பாருங்க, நிறைய விஷயத்துல இருந்து தப்பிச்சிடலாம் நம்ம. புரியுதுங்க? இன்டென்ஷன் ரைட்டா இருக்கு, இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன் டு அவாய்ட் தெம். ஆனா இன்னைக்கு எனக்கு அது இல்ல முடியாத பட்சத்துல நான் செய்தே ஆகணும்னு நான் என்னை கட்டாயப்படுத்திக் கொள்வது எனக்கே நான் செய்யற துரோகம், என் வீட்டு பிள்ளைங்களுக்கும் என் கணவருக்கு செய்யற துரோகம். ஜஸ்ட் டு ப்ளீஸ் பீப்புள். ஸோ ப்ளீசிங் மென்டாலிட்டி வேண்டாம். இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லலாம். டைம் முடியல இப்போ உனக்கு இன்னொன்னு, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங், ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் பேச முடியாது. இல்ல சிஸ்டர் எனக்கு உண்மையாவே இப்ப பேசுற மனநிலையில் நான் இல்லைன்னு சொல்லிடலாம். சொல்லாம சொல்லக்கூடாதா? போனே வந்தாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், இன்னொரு டைம்ல நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அது ஒருவேளை எதிர்முனையில இருக்கிறவங்க என்ன பெருமை அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய தவறான புரிதல். ஆனா ஒரு டைம்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க, அந்த சிஸ்டர் எதுவா இருந்தாலும் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? இதுக்காக பார்த்துட்டு நம்ம பெரிய விலைக்கிரயம் செலுத்தி விடுகிறோம். நம்ம நம்ம பீஸை கெடுக்கிறோம், நம்ம ஃபேமிலி பீஸை கெடுக்கிறோம், நம்ம சுத்தி எல்லாத்தையும் மாத்திடுறோம். என்னன்னு கொள்ளுகிறதுனால டிசர்னிங் த ஸ்பிரிட்னு அந்த சொல்லியிருக்காரு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். எல்லா அன்பை குறித்து பேசுறாரு, எல்லாம் நம்ம உடல்ல குறித்து பேசுறாரு, ஞானத்தை குறித்து பேசுறாரு, இது எல்லாத்தையும் குறித்து பேசுகிறவர். டிசர்னிங்ல ஜனங்களை எப்படி டிசர்ன் பண்றது, ஒரு மனுஷனோட இன்டென்ஷன் என்ன, அவன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன, ஒரு வஞ்சகன் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னா இந்த டிசர்னிங் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ்ங்கிறது நமக்குள்ள ஆவியானவர் கொடுத்திருக்கிறாருன்னு முதல்ல நமக்கு தெரியணும். யாரு சரி, யாரு தவறு, யாரு நல்ல எண்ணத்தோடு வருகிறார், யார் தீய எண்ணங்களோடு இருக்கிறாங்க. நம்ம பயந்து ஒதுங்குறது இல்ல. அதுக்காக நீங்க வந்து கதவை திறந்து வச்சு தூங்குவீங்களா நைட்டு? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தூதர்களை காவல் வைத்திருக்கிறார், அதனால என் முன் கதவை திறந்து வைத்துதான் தூங்குவேன்னு யாராவது சொல்லுவீங்களா? வி டோன்ட் டூ தட். காமன் சென்ஸ் இருக்கு நமக்கு இல்ல? முன்னாடி டோரை லாக் பண்றோம். ஸோ இதே தான் நம்ம சிந்தையிலையும், ஏன் நான் யாரையும் இது பண்ணக்கூடாது, நெகட்டிவா நினைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான பீப்புளையும் நம்ம சில நேரத்துல என்ன பண்றோம், அப்படியே என்டர்டெயின் பண்ணிடுறோம். அந்த ஃபில்டர் தான் டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்றது, நிதானித்து அறிகிறது. இவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட் வாட் தே கேரி. ஏன்னா பேச்சு சில நேரத்துல ரொம்ப இனிமையா இருக்கும், வாழைப்பழம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். இருதயம் ஜாக் ஃப்ரூட்டோட அந்த அவுட்டர் பார்ட் மாதிரி இருக்கும், நமக்கு தெரியாது. ஆவியானவர் நிரம்பி அதை பார்க்கும் போதுதான் இல்ல, தே ஆர் நாட் த பீஸ் வாட் தேர் டாக்கிங். அவங்க பேசுகிறவர்கள் அவங்க அல்ல, அவங்க இருதயம் வேறையா இருக்கிறதுன்னு நம்ம ஆவியானவர் தெளிவா நம்ம காட்டுவார். அப்ப நீங்க அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி நீங்க அவங்கள நடத்திடலாம். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்துக்கிட்டேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அதனால யாருமே வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டாம்.
ஓகே, ஒரே விஷயத்துல எத்தனை முறை அடி வாங்குறது சொல்லுங்க? என்ன சொல்றீங்க? ஒரே விஷயத்துல ஏன் நமக்கு யாரும் மெடல் கொடுக்க வேணாம், நமக்கு யாரும் என்ன பண்ண வேணாம், அஹ் பெரிய ஆள் நம்மளை ஆவியானவருக்கு தெரியும். நத்திங் டு லூஸ், நத்திங் டு கெயின், நத்திங் டு ப்ரூவ். ஆவியானவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார். என் மனசாட்சியோடு கூட நான் என்ன எதைக்காக எதை செய்கிறேன்னு ஆவியானவர் என்ன நடத்துற போது நான் யாரையும் ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த சைக்கிள்ல போய் மாட்டிக்கிட்டு என் லைஃபையும் வாழாம என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நான் என்ன பண்ணக்கூடாது. இந்த அதனால இந்த டோர் மேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வெளியேறுவதாக. யாருக்குமே என்னால் நோ சொல்லவே முடியலன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, எனக்கு வந்து நோ சொல்லவே முடியல சிஸ்டர், இதனால மாட்டிக்கிறேன், இப்படிதான் ஒன்னொன்னுலயே மாட்டிக்கிறேன் யாரா இருந்தீங்கன்னா போல்ட் இனஃப் நீங்க சாட்ல போடுங்க, அப்படி இல்லைன்னா அமைதியா இருங்க, நான் ப்ரே பண்ணலாம். ஓகே, ஏன்னா நோ சொல்ல முடியாது, இல்ல எனக்கு இல்ல எனக்கு முடியாதுன்னு என் தேவையை கூட வாயை திறந்து என்னால சொல்ல முடியல. இப்படி சொன்னா என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து ஐ எம் கோயிங் இன் அதர்ஸ் வே. அவங்களுக்கு எதில் உள்ளவங்களோட நீடியே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட விஷயங்களை வாய் திறந்து கூட நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். அதர் சென்டர்னஸ் நல்லது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு லவ் யோர் செல்ஃப். உங்களை நீங்க நேசிக்கிற மாதிரி வேற என்ன நேசிங்கிறாரு. ஸோ செல்ஃப் லவ்னா என்ன? யூ ஹாவ் டு பி ட்ரூ டு யோர் இன்டென்ஷன். உங்க நீடுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கணும், உங்க ஹெல்த்துக்கு நீங்க உண்மையா இருக்கணும், உங்க சரீரத்துக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க உண்மையா இருந்துட்டு தான் மற்ற விஷயங்களுக்கு எஸ் ஓ நோவோ சொல்லணும். புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயத்த எல்லாருக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா தட் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். அது நிறைய நம்ம லைஃப்ல குழப்படியை கொண்டு வந்து விட்டுடும். உறவு சார்ந்த பிரச்சனைகள் நமக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ அதனால இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ. ஆண்டவர் வந்து இன்னைக்கு விடுதலை செய்கிறார். நீங்க சொல்லுங்க, எசப்பா என்னை சுயாதீனத்துக்கு என்று அழைத்தீர்கள். அப்படி ஆமா சிஸ்டர், நான் டோர்மேட் மாதிரி தான் சில நேரத்தில் ஃபீல் பண்றேன்னீங்கன்னா, ஏசப்பா நான் மனுஷர்களுக்கு அடிமையில் ஆகாதிருக்க என்ன அழைத்திருக்கிறீங்க, ஆண்டவர் சுயாதீனத்துக்கு என்று நான் அழைத்திருக்கிறீங்க. லெட் யூ ரெயின் மீ. பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஒரு மனுஷனை என்ன ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ரெபியூக் பண்ணுங்க. இஃப் ஐ ரியலி பாண்ட், இது மாதிரி விஷயத்துல பாண்டா இருக்கிறேன்னா ஐ கம் அகேன்ஸ்ட் எவ்ரி பாண்டேஜஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் ஆவியானவருடைய நிரம்பி வாழுகிற கிரேஸ அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன். இயேசுப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நீங்க இறங்கும் போது உங்களுடைய அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Every yoke be broken in the name of Jesus. Every yoke be broken in the name of Jesus. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் நிரப்பி நீ நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி. சரியான காரியங்களை சரியான விதமா யோசிக்கிற கிருபைகளை ரிலீஸ் பண்றீங்க, அதுக்காக நன்றி. டிசர்னிங் த ஸ்பிரிட்ஸ் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளதும் அப்படியே அனல் மூட்டி எழுப்பப்படட்டும், எழுப்பப்படட்டும். நாட் தட் எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு அலையறதுக்கு அல்ல ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நேரிட பண்ணுகிற ஜனங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இன்னது, இந்தந்த ஸ்பிரிட்ல அவங்க நிரம்பி இருக்கிறாங்க, இப்படி வராங்கிறதாச்சும் எனக்கு தெரியும். மேட் பி குட்னஸ், அவங்க நல்லவர்களாக கூட இருக்கலாம். அந்த நன்மையை கூட நிதானிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த டிசர்னிங் தி ஸ்பிரிட்ஸ் எங்களுக்கு வேணும் இயேசுப்பா. ஐ எம் ஜஸ்ட் ஃப்ளோயிங் இன் தட். ஆண்டவர் அதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்றாரு, அந்த அனல் மூட்டுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எங்களை நிரப்புகிறதுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களும் ஃப்ரீடம் நாங்கள் பேசுகிறோம், விடுதலைன்னு நாங்கள் பேசுகிறோம். எங்கள் வாசலுக்குள்ள டிசீவர்ஸ் வஞ்சகர்கள் வர முடியாதுன்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம். ரீதா மஷாதா லஹாராதா லேகர பௌஷத ரெவி ரமோஷாதா லஹரபே ஓரா மஷாதா அப்படியே டிக்ளேர் பண்ண பார்ப்போம். உங்க எங்கிலும் ப்ரொடெக்ஷனை பேசுங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ஸ்பீக் ப்ரொடெக்ஷன், வி ஸ்பீக் ப்ரொடெக்ஷன். எங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த மாதிரி ஆழமாய் விஸ்டம்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட மூவ் பண்ணும் போதும் சரி, பழகும் போதும் மற்றவர்கிட்ட பழகும் போதும் சரி, சரியா டிசர்ன் பண்ணுகிற கிரேஸ் எங்க பிள்ளைகளுக்கும் நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம். let them know, let them know. மனுஷர்களை அறிகிற, மனுஷனை படிக்கிற அந்த கிரேஸ் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. அப்படியே செய்து விட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். we give you all the glory in Jesus name. Amen, amen, amen. சில பேர் யோசிக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் வந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க நிறைய விஷயம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, புதுசா எதுவும் கிடையாது. நானும் அதே மாதிரி நிறைய கிராஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு என்னமோ எனக்கு இதை பத்தி ரொம்ப கரெக்டா சொல்லி கொடுக்கணும், இது ஒரு நீடு அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஆண்டர் கொடுத்ததுனால ஐ ஜஸ்ட் ஷேர். இது தயவு செய்து திரும்பவும் கேளுங்க, ஏன்னா நானே போய் திரும்ப கேட்பேன். ஓகே, ஸோ நிறைய கண்ணிகள் இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டான்னு நான் நம்புகிறேன். மறைவான கண்ணிங்கிற விஷயத்துல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டு திரும்ப ஏற்கனவே பண்ண தப்ப நம்ம பண்ணவே போறது கிடையாது. பிகாஸ் வி நோ
ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தெளிவா என்ன நடத்துறாருன்னு நமக்கு தெரியும். ஓகே. ஸோ bless you all, bless you all. Have a nice evening. Bless you all. Bye.